ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 6வது வசனம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகின்றேன். கர்த்தரை பிரஸ்தாப பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அல்லேலூயா. பாருங்கள், வசனம் இப்படி சொல்கிறது, எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகின்றேன். நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்திலே ஜாமக்காரராயிருக்கிறோம். அன்று இஸ்ரவேல் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி பாவத்துக்குள் விழுந்து போனார்கள். மனிதர்களை அதிகாரம் படைத்தவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். விக்கிரக ஆராதனைகள் செய்தார்கள். அங்கே தேவனுக்கு அருவருப்பான பாவங்களில் ஈடுபட்டு கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போயிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே தேவன் ஏசாயாவை நோக்கி பேசுகிறார். ஏசாயா அன்று தேவனோடு சஞ்சரித்தார். ஏசாயாவுக்கூடாக தேவன் பேசுகிறார். ஆம், அப்படிப்பட்ட இஸ்ரவேலருக்காக, அப்படி பாவத்தில் இருக்கிற அந்த இஸ்ரவேலருக்காக பகல் முழுவதும் ராம் முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் தேடுகிறார். ஆக உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று சொன்னால், நாம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக இரவும் பகலும் பரிந்து மன்றாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அமெரிக்கையா இருக்கக்கூடாது, அதாவது நாம் அமைதியா இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் இரவும் பகலாக துன்மார்க்கருக்காக, பாவிகளுக்காக, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிற பின்மாற்றம் அடைந்திருக்கிற மனிதர்களுக்காக நாம் பரிந்து மன்றாடும் பொழுது எங்களுடைய ஜெபம் அவருடைய வாழ்க்கையை மாற்றும், அவருடைய வாழ்க்கையை அசைக்கும், அவருடைய பாவத்திலிருந்து, அடிமத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். ஆக ஜெபமே ஜெயம் கொடுக்கும். ஆமீன், ஆமீன், ஆமீன்.